அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 6 மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட்டை 6 மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் திருப்பூர், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. கனமழையின் காரணமாக திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி, நெல்லை, குமரி ஆகிய மாவட்டங்களுக்கு நாளை கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கும். மாணிக்கம், விரிவான தகவல்களை பகிர்ந்துக்க. தமிழ்நாட்டில் இன்றைய தினம் 6 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுக்கப்படுவதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் ஆகிய இடங்கள்ல அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்துல ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு மிக கனமழை என்ற அளவுல தீவிரமாக இருக்கும் என்பதனால் ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. கூடுதலாக திருப்பூர், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களிலும் இன்றைய தினம் ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்ல நாளை தினம் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் நாளை தினம் இந்த 6 மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறாங்க. இன்றைய தினம் இந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது மிக கனமழை எச்சரிக்கையை ஒட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழகத்துல மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள்ல மட்டும் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்ல தொடர்ந்து இந்த பகுதிகளுக்கான அந்த எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் கொடுத்து வராங்க. தென்மேற்கு பருவமழை தொடக்க காலத்திலிருந்தே தமிழகத்துல தென்மேற்கு பருவமழை உடைய தீவிரம் என்பது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் நீடிக்கிறது. குறிப்பா நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்கள்ல அதிக அளவுல மழைப்பொழிவையும் நாம் பார்த்துறோம். இந்த சூழல்ல அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கும் கனமழை தொடரும் என்ற அறிவிப்பு வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா நேற்றைய தினம் வானிலை ஆய்வு மையம் சிவப்பு நிற எச்சரிக்கையை கொடுத்திருந்தாங்க. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல அதிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருந்தாங்க. ஆனா கடந்த 24 மணி நேரத்துல கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய சின்ன கலர்ல 13 சென்டிமீட்டர் அளவுல மழைப்பதிவு ஏற்பட்டிருக்கிறது. இதுதான் அதிகபட்ச மழை அளவு. எந்த இடத்திலும் அதிக கனமழைக்கான பதிவுகள் இல்லை. இந்த சூழல்ல அடுத்த வரக்கூடிய கால நேரங்களிலும் அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இல்லை என்பதனால ஆரஞ்சு நிற எச்சரிக்கை மட்டும் இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நாளை தினம் இந்த பகுதிகளுக்கு கனமழை தொடரும் என்பதனால நாளை தினம் இந்த 6 மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கையை வானிலை ஆய்வு கொடுத்திருக்கிறாங்க. தொடர்ந்து சென்னை மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையிலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருப்பதன் காரணமாக தமிழகத்தில் பரவலாக மழைக்கான வாய்ப்பும் அதே நேரத்தில் வெயிலுடைய தாக்கம் சற்று கணிசமாக குறைந்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி மாணிக்கம், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.